ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் உடனே நம்மளோட சேனல் அப்டேட் கொடுத்துருவோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்பிஓவில் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. அது நிறைய பேர் வாட்ச் பண்ணாதான் இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டு போல் ஆகட்டும், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. கொஞ்சம் சீக்கிரம் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி மஸ்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். போலிங் முடிக்க சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்ட்டா, எஸ்பிஓவில் நாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது இன்னையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனை நாள் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் பதில் கிடச்சிருச்சு. இன்னிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட்டு. பட் அமௌண்ட் ஆட் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலேவாக ஆகும். 1 or 2 days லேட் ஆகலாம். பட் நம்மளோட ஒர்க்கை இன்னிலேருந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். ஓல்டு மெம்பர்ஸ் கடைசி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். மெயில் ஐடி, மொபைல் நம்பர் மட்டும்தான் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டு சான்ஸ் ஃபார் ஓல்டு மெம்பர்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. இந்த டைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட 5 ஐடி இருக்குது, 10 ஐடி இருக்குன்னாலுமே நீங்கள் ஒரே பேன் கார்டு, ஒரே பேங்க் டீட்டெயில்ஸை கூட கொடுத்துக்கலாம். இல்லை வேறு பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். அதாவது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். நியூ மெம்பர்ஸ்க்கு இந்த கான்செப்டை சொல்லிடாதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் இருக்கவங்க, இப்போ வரைக்கும் எஸ்பிஓவில் ஐடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனு. சிங்கிள் பேன் கார்டு, சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வச்சு நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அது இந்த 10 daysக்குள்ளே பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் 10 days வந்து அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிவிடுவாங்க கம்பெனியில். அப்போ வந்து நீங்கள் ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஒரு ஐடிக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் மஸ்ட்டு எல்லாம் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிடுங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிளியராக வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் ஒன் பேன் கார்டு அண்டு மெர்ஜ் ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு மல்டிபிள் எஸ்பிஓ அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஃபார் கரண்ட் எஸ்பிஓ மெம்பர்ஸ். இப்போ இருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. Everyone must have any one social media account with our SBO account holder name. ஃபேஸ்புக், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த 4த்தில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவது நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஓவில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் நேம்லேயே சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஷேர்சாட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த 4த்தில் எதில் வேணாலும் இருக்கலாம். மல்டிபிள் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4த்துலேயுமே ஓப்பன் பண்ணுங்கள். அந்த நேமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃபேஸ்புக் மட்டுமே வந்து 4த்துலையும் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னால் மல்டிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஒரே ஃபேஸ்புக்கை உங்கள் ஃபோனில் 4-5 டைம் ஓப்பன் பண்ணுற மாதிரி மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுருங்க. இந்த 10 daysக்குள்ளே இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். அதுக்காக தான் இது அகைன் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் கிரியேட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சென்ட் யுவர் நேம், ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம், சோஷியல் மீடியா நேம் அப்படின்ட்டு இந்த டீட்டெயிலாம் வந்து எஸ்பிஓ பிவி ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆனதுனால இந்த மெயில் ஐடிக்கு நியூவாக கொடுக்கணும். எஸ்பிஓ PVTLTDO official@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்டாஃப் ஐடி நேம், சோஷியல் மீடியா யூசர் நேம், சோஷியல் மீடியா நேம், இது எல்லாத்தையும் நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு, செலக்ட் யுவர் டீம் லீடர், கமாண்டர், எக்ஸ்பிளைன் லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட டீம் லீடர் யார், கமாண்டர் யார் நம்மளே செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட் 1 2 3 4 டாஸ்க் வித்தின் 10 days அதர்வைஸ் ஐடி வில் பி டெர்மினேட் அண்ட் கெட் யுவர் ரீஃபண்ட் அப்படின்ட்டாங்க. ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10 நாளைக்குள்ளே இந்த 4 டாஸ்க்கு முடிக்கலை அப்படின்னா கம்பெனிலே உங்கள் ஐடி டெர்மினேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கம்பல்சரி உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனால் கேட்டுட்டு இருந்தவங்கள ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்ட விஷயத்துக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் உடனே லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுங்க. 10 days டைம் இருக்குது, கிளியராக எடுத்து கொடுங்க. ஏன்னா ஐடிலாம் ஃபைல் பண்ண போகிறாங்க. அதனால் யாரோட பேன் கார்டுக்கு நீங்கள் தரணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐடி ரிலேட்டடாக வரும்போது ஒரு சில சலுகைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் மகளிர் உரிமை தகவட்டும் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஐடி ஃபைல் பண்ணாவே அந்த பேமெண்ட் வராத போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நியர்பையில் உங்களுக்கு யாராவது ஐடி ரிலேட்டடாக ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தால் கேட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் யாரோட நம்ம பேன் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லை. நீங்கள் மேஜர் பேன் கார்டு, மைனர் பேன் கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால்
அது ஏன்னா இன்றைக்கி நம்ம 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சு கட்ட போகிறதில்ல அவங்க அக்கௌண்ட்டில். அது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதையும் பார்த்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேஜர் மைனர் பேன் கார்டுங்கிறது பேரண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ போட்ட ரீசன் இந்த 5 பாயிண்ட்ஸை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ்லாம் ப்ரொஃபைல் எப்படி நம்ம செக் பண்ணணும், பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், மல்டிபிள் ஐடிஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம், கம்பெனி நம்ம எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.